ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசாதம் ரெசிபி தான். இன்னைக்கு கந்தசஷ்டி. கந்தசஷ்டி அப்ப பிரசாதமா வச்சு வழிபடுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லலாம். திருச்செந்தூர்ல பிரசாதமா கொடுக்கக்கூடிய திருப்பாகம் தான். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னன்றத பார்த்துடலாம். நம்ம எந்த கப்ல கடலை மாவு எடுக்கிறோமோ, அதே கப்ல மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1 கப் முந்திரி, கல்கண்டு எடுத்திருக்கேன். டைமண்ட் கல்கண்டு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். 1 கப் பால். 1லேருந்து 1 1/2 கப் பால் வந்து தாராளமா தேவைப்படும். இதுதாங்க இன்கிரீடியன்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ சேர்த்தோம்னா நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாருக்கும். நல்லா ரிச்சா இருக்கும். வாசனையா இருக்கும். எந்த கப்ல கடலை மாவு எடுத்தோமோ, அதே கப்ல 1 கப் நெய். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு குங்குமப்பூ சூடான பால்ல ஊற வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா, அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா பால்ல வந்து சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, நல்லா அந்த கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல கிடைக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரிய சேர்த்து நல்லா கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கிட்டோம்னா, திருப்பாகம் வந்து நல்லாருக்கும். முந்திரி பார்த்தீங்கன்னா, எந்த கப்ல கடலை மாவு எடுக்கிறோமோ, அதே கப்ல ஒரே அளவு எடுத்துக்கங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லாருக்கும். இப்ப அடிகனமான நான்ஸ்டிக் பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா சூடாயிருச்சு. கடலை மாவ சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாம வறுத்துக்கலாம். அதுல உள்ள பச்சை ஸ்மெல், ஈரத்தன்மைலாம் இருந்தா நல்லா போயி நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதே சமயத்துல லேசா கரிஞ்சாலும் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்பாயில் ஆயிரும். அதனால கேர்ஃபுல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இப்ப எடுத்து வச்சிருக்க பால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி குடுத்துடலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணா தான் ஈவனா மிக்ஸ் ஆயி வரும். மொத்த பாலையும் சேர்த்துட்டோம்னா, மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருக்க பால 1, 2 தடவ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஈவனா கடலை மாவ வந்து கரைச்சிருங்க. எந்த கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சுக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க முந்திரிய ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பவுடர வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அடுப்ப வந்து நல்லா ஸ்லோ ஃபயர்ல வச்சு குக் பண்ணாதான் இந்த திருப்பாகம் ரொம்ப நல்லாருக்கும். முந்திரியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, கைவிடாம கிளற கிளற இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, அப்படியே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயி வரும். இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்க டைமண்ட் கல்கண்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கல்கண்டு இல்லன்னா, ஆ ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 3/4 கப் கல்கண்டு தான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் அதிகமா பிடிக்கும் அப்படின்னா, 1 1/2 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கல்கண்டா இருந்தா 1 கப் சேர்த்துக்கங்க. இந்த மாரி கைவிடாம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, கல்கண்டு நல்லா கரைஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம குங்குமப்பூ பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கலர் பார்த்தீங்களா? அப்படியே கலர் டோட்டலா சேஞ்ச் ஆயி நல்லா வெந்து, இந்த கண்ணாடி பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் நெய் எடுத்திருக்கேன். நெய் இன்னுமே பிடிக்கும்னா கூட 1 1/2 கப்பா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும். எப்பயுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் நெய்ய மொத்தமா சேர்த்துறக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும்போது, இந்த மாவு பார்த்தீங்கன்னா, நெய்ய அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்ன போல அதுவா வெளியேற ஆரம்பிச்சுரும். அதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா போதும். ஒரே அடியா நெய் சேர்த்துற வேண்டாம். ஃபைனலா நான் வச்சிருக்க எல்லா நெய்யுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்ப பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு அல்வா மாதிரி திரண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு நெய் போதுங்க. உங்களுக்கு இன்னுமே நெய் பிடிக்கும் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா திகட்டுறா மாதிரி இருக்கும். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் கீ சரியா இருக்கும். அவ்வளோதாங்க நம்ம திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருப்பாகம் வந்து ரெடி ஆயிருச்சு.
கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த திருப்பாகம் செஞ்சு சாமிக்கு பிரசாதமா வச்சு படைச்சு கும்பிடுங்க. முருகனோட அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நானும் இன்னைக்கு கந்த சஷ்டிக்கு இந்த பிரசாதம் தாங்க பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. வாயில வச்சதுமே கரையக்கூடிய திருப்பாகம் வந்து ஈஸியா, குயிக்கா நான் வந்து ஒரு 15, 20 நிமிஷத்துல பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த திருப்பாக்கத்த நீங்க வந்து அடுத்து வரக்கூடிய சஷ்டி நாள்ல கட்டாயம் செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.